அதை பார்க்க போகிறோம். அந்த கதை தான் ஒவ்வாமைங்கிறவங்களோட அந்த ஒரு என்ன அவங்களோட கதை தான் இது. நான் அம்பது வரிசை தான் இப்போ அவங்களோட இப்போ கதையை பற்றி சொல்ல போகிறேன். இது ஃபன்னியாகவும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஃபீலாகவும் இருக்கும். பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒவ்வாமைங்கிறவங்க ஒருத்தங்க வசிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு 7ஆம் ஆண்டுலேயே கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்றாங்க. அந்த மாப்பிள்ளையோட பேர் தான் கேமே காதர். கேமே காதர்ங்கிறவங்க மறுவா ஒவ்வாமைங்கிறவங்க இவங்க 2 பேரும் தான் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு 11 புள்ள வந்திருக்கு. அந்த 11 புள்ளட முதலாவது புள்ள தான் ஜெமீல், 2வது புள்ள ஜெமீனா, 3வது புள்ள ஜெமீசா, 4வது புள்ள ஜலீல், 5வது புள்ள சஃபீனா, 6வது புள்ள நஜீப், 7வது புள்ள நலீம், 8வது புள்ள ஹாதி, 9வது புள்ள கடாபி, 10வது புள்ள சபீரா, 11வது புள்ள தான் யசார். ஓகே, இதோட அவங்களோட இந்த 17 பிள்ளையிட பேரும் வந்துட்டு. ஆனால் 9வது பிள்ளையான கடாபி பார்த்தீங்கன்னா மவுத்தாகிட்டாரு. அவர் பிறந்து 3 நாளையால் மவுத்தாகிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த 55 வயசு என்ன 93ஆம் ஆண்டு 55 வயசில் கேமே காதரும் மௌத்தா போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வாமைங்கிறவங்க இப்போ இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 75 வயசு இருக்கும். இப்போ இவங்களோட இந்த 10 பிள்ளை இருக்குது. அந்த 10 பிள்ளையும் பெருத்துட்டாங்க. யார் யாரு? ஜெமீல், ஜெமினா, ஜெமிசா, ஜலீல், சபினா, நஜீப், நலீம், ஹாதி, ஹாதில், சஃபீரா, இத்தனை பிள்ளைகள் தான் இப்போ இருக்கிறாங்க. இத்தனை பிள்ளைகளும் இந்த ஒவ்வாமைக்கு மேலே அவ்வளோ பாசம் வச்சு இருக்கிறாங்க. அவங்க சோறு சமைச்சாலோ, ஃப்ரைட் ரைஸ் ஆக்கினாலோ, என்ன கோழி சுட்டாலும், எது செஞ்சாலும், ஃப்ரூட் சாலட் செஞ்சாலும், எது கிஃப்டாலும், அது எது பெருநாள், அது எது சாரி அப்பாடா என்னெல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளவுமே வாங்கி வந்து ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க இந்த 10 பிள்ளைகளும். இந்த 10வது பிள்ளையான சஃபீரா அவங்களோட வீட்டில் தான் இப்போ ஒவ்வாமைங்கிறவங்க வாழ்ந்து வசிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு ரூமு அது இதுன்னு அவங்களுக்கும் ஒரு சோசா ஒரு நல்ல ரூமை பார்த்து அவங்களுக்கும் இப்போ கொடுத்துருக்குறாங்க. அவங்க பிடிச்ச மாதிரி இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு 75 வயசா போகினாலும் அவங்க நின்று தான் தொழுவாங்க. மற்றவங்க குனிஞ்சு எப்படி இந்த அவங்களுக்கு ஒவ்வாமைக்கு தங்கச்சி இருக்கும், சிலவங்க நின்று கதிரையில் இருந்து தொழுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ கூட ஆரோக்கியம் இருக்குது. அந்த ஆரோக்கியம் இப்போ கூட ஒன்று கூட கொடையலை.